வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் பங்கேற்பாரா என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. நேற்று சென்னை விமான நிலையத்தில் பன்னீர்செல்வம் அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டுள்ளனர். அதில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்டிஏ கூட்டணியில் இருந்து அழைப்பிதழ் வந்ததா என்று கேள்விகள் கேட்டப்பட்ட போது அவர் எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை, அதிமுக ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்துவதுதான் எனது ஆசை என்பதையும் தெரிவித்திருந்தார். இதனால் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு விரும்புகிறார் என்ற தகவலை அறிந்த பாஜக தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது அதிமுகவில் இணைக்க வேண்டும் அல்லது கூட்டணியாவது வைக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்று பன்னீர்செல்வம் அவர்கள் பற்றியான ஆலோசனை தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாகவும் இதில் ஓபிஎஸ் அவர்கள் பங்கேற்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அவர் நீதிமன்றத்தை நாடியதுதான். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களது பேச்சை கேட்டு ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்திற்கு மட்டும் சென்றிருக்கவே கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசர பொதுக்குழுவை கூட்டி அவரை தன்னைத்தானே பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பொழுது மூத்த நிர்வாகிகளை அழைத்து கலந்து ஆலோசனை முடிவு செய்திருந்தால் இந்த அளவிற்கு பிரச்சனை வந்திருக்காது. தற்பொழுது வரை ஓபிஎஸ் அவர்கள் துணை எதிர்க்கட்சி தலைவராகவே பயணித்திருந்திருப்பார். ஆனால் அவர் செய்த தவறு என்னவென்றால் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களது பேச்சை கேட்டுத்தான் தற்பொழுது மிகவும் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டது என்று தகவலும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களது எண்ணமே அதிமுகவை எப்படியாவது ஒருங்கிணைக்க வேண்டும், அதிமுகவின் செயல்பாடுகள் அனைத்திற்கும் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைய வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார் என்ற தகவலின் அடிப்படையில் இந்த செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக எடப்பாடி முடிவுகளை மேற்கொண்டால் அதிமுக வெற்றியடையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். இல்லை என்றால் சில தொகுதிகளில் 5000 2000 ஓட்டுகளில் கூட தோல்வியடைந்தால் அது தோல்விதான் என்பதை எடப்பாடி மறந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையும் ஓபிஎஸ்ஸின் தொண்டர்கள் கூறியுள்ளனர். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவின் ஒவ்வொரு உண்மையான தொண்டனும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் இணைவது சரியா அல்லது அவருக்கும்